நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுயம்புத்துநாதர் அருளால் மக்களுடைய ஆசிகள் அத்தனையும் அவனுடைய பாதத்திற்கு சமர்ப்பணம். இறைவனுடைய தொண்டு மக்களுக்கு பெரிய வேண்டுகோள். நான் சொல்ல போகிறது ரொம்பலாம் இல்லை. அம்பாசித்தர் பீடத்தில் இருந்து அனுகிரகம் ராஜபாளையத்தில் குறி சொல்லும் வாக்கு. ஜடாமுனியின் சஞ்சலம், சடாமுனியின் பக்குவம், சடாமுனியின் அனுபவம், சடாமுனியின் வாழ்க்கை என்னவென்றால் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். முனின்னு சொன்னால் பயம், முனி பயம் இல்லை. முனி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உறுதுணையை உட்காந்து கை கொடுக்கு. முனிங்கிறது ஒரு சாதாரண தேவதைகள் அல்ல, இறைவன் போட்ட ஒரு வழி, அவன் நடத்தி வரும் நாடகம். எந்த ஒரு காரணம் எடுத்தாலும் தாய் தகப்பனோட சந்தோஷமாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயின் தகப்பன்தான் தெய்வம் சொல்லி அனுகூலம் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் எல்லா மக்களும் இன்னைக்கு பணம் தான் தெய்வம், தாய் தகப்பன் தெய்வம் இல்லை. பணம் இருந்தால் தான் தெய்வம், பணம் தான் உலகம் சொல்லி வராங்க. இந்த பணம் உலகமா இல்லை தாய் தகப்பன் உலகமாங்கிறத மட்டும் இந்த மக்களுக்கு புரியணும். யாருன்னா சரி தான், தாய் தகப்பனை கொஞ்சம் மதித்து வழி நடத்தி வாங்க. செல்லுங்குது சொல்லு இழந்து போகுது. இந்த செல்லால் எத்தனையோ பேர் சொல்ல இழந்து போயிருந்தாங்க, வாழ்க்கை இழந்து போயிருந்தாங்க. வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தரில் வந்து நிற்கிறாங்க அந்த செல்லால். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த செல்லால் வாழ்க்கை இழந்து நிற்காங்க, எத்தனை பேர் படிப்பு இழந்து நிற்காங்க, எத்தனை பேர் வேலை இழந்து நிற்காங்க, எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து நிற்காங்க. இந்த செல்லு ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு ஆத்திரத்துக்கு உள்ள கருவி தான். ஆனால் அதை நம்மளோட அறிவையை கெடுத்து போய் கொண்டு இருக்குது. அதனால் செல்லை பயன்படுத்துறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் பயன்படுத்தி குடும்பத்தை அனுகூலமாக்கி அசிங்கப்படுத்தாமல் தாய் தகப்பன் பேரை கெடுக்காமல் வெற்றியாக வாழுங்க. பணம் முக்கியமல்ல, பணம் தேவைதான். பொன்னும் பொருளும் எண்ணும் எழுத்தும் சொல்லும் செயலும் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த பணம் ஆதிக்கம் இல்லை. இன்றைக்கி பணம் தான் மூலம் இல்லை, தாய்ந்தப்பந்தான் மூலம், தாய்ந்தப்பந்தான் அதிகாரம், தாய்ந்தப்பந்தான் சொல்லும், தாய்ந்தப்பந்தான் செல்லும். இந்த பணத்தை உருவாக்குனது நாம், மனுஷன்தான் பணத்தை உருவாக்கணும். ஆனால் தாய் தகப்பனை உருவாக்குனது யார்? நம்முடைய தாயின் தகப்பனும். அதனால் இறைவனிடம் கெஞ்சி கேட்குறேன், எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கேட்டு 10 பேர் இல்லைனா ஒருத்தராவது மனம் மாறி அந்த குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வெற்றியாக இருக்கும். விவேகமாக வாழுங்க. விவேகானந்தர் வாழ்ந்த மாதிரி விவேகமாக வாழுங்க, வெற்றியாக இருக்கும். ஆயுஸ் நிச்சயம். போட்டிங்களா? போராடுவது பெருசு இல்லை, அதில் வெற்றி பெறுவதுதான் பெருசு. ஜெயிக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.